ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு பூசாரி ரவி மற்றும் விவசாயி தீனட்டி ஊரை சேர்ந்தவர் அவர்களுடைய பேடிக்கார வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். இப்போண்ணா சார், நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? சார் நான் ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கேன். ஒன்லி இங்கிலீஷ் காய்கறி, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, கிழங்கு, இங்கிலீஷ் ஐஸ் பிரேக்கு எல்லாமே புரோக்கோலி எல்லாம் போட்டுருக்கீங்க. இந்த போகத்துக்கு இப்போ என்ன போட்டிருக்கீங்க? இப்போ கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட் 3 போட்டிருக்கீங்க. இப்போ தெரியறத கேரட் எல்லாம் உங்கள் ஏரியா தானே? நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. இப்போ அறுவடை நாள் ஆச்சுங்களா இல்லை நாள் இருக்குங்களா? 20 நாள் இருக்கு. 20 நாள் இருக்கு. இப்போ மழை பெஞ்சதுங்களா சமீபமா? நேற்று நைட் கொஞ்சம் அடிச்சது. அந்த மழை போதுங்களா? லைட்டாக தான் அடிச்சிருக்கு. மழை தேவை மழை தேவை. ஒருவேளை மழை இல்லைனாலும் போரு அதெல்லாம் வச்சு சமாளிச்சுட்டு வச்சிருக்கீங்க. சரிங்க அண்ணா, இப்போ உங்கள் கூட இப்போ எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு இந்திக்கார 4 பேர் வேலை செய்கிறாங்க. ஆமாம். அப்புறம் நம்ம அட்டிக்கார ஒரு 7-8 பேர் வேலை செய்கிறாங்க. பெர்மனண்டா? சரி. தற்காலிக கூட ஆள் கூப்பிட்டாலும் வருவாங்க. சரி. அவங்களுக்கெல்லாம் வார விடுமுறை உண்டா? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை உண்டு. நீங்கள் நல்லா கவனிப்பீங்க. சரி. மற்றபடி தேயிலை இதை விவசாயம் பண்ணுறீங்களா? தேயிலை தீனட்டியில் ஒரு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்கீங்க. சரிங்க. அது இது எல்லாமே அடுத்தது பூசாரி பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அது கோயிலுக்கு மட்டும் தீனட்டி சிவன் கோயில் 23 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் சேவ் பண்ணிருக்கீங்க கோயிலுக்காக, ஊர் மக்களுக்காக பண்ணிட்டு. சரி, இது அற்புதம். பிரச்சனை இல்லை. நான் உங்களை தேடி ஊருக்கு போக நினைத்தேன். இல்லை, அவர் விவசாயி எந்நேரமும் காட்டில் இருப்பார், தோட்டத்தில் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு இங்கே பேட்டிக்கான வந்திருக்கேன். உங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னா? பொழுதுபோக்கு என்னென்னா விவசாயி தான். வேறு என்ன பண்ணணும்? வேலை தான் செய்யணும், மருந்து போடணும், எருவு போடணும். சரிப்பா. இங்கே அறுவடை செய்கிற நாளில் இவங்க இந்த புரோக்கர்ஸு அவங்க இங்கே வந்து கொடுப்பீங்களா இல்லை நீங்களே கொண்டு போவீங்களா? இல்லை, அவங்க இங்கேயே வந்து கேரட்டு அப்படியே தோட்டத்தோடு மொத்தமாக முடிச்சுக்குவாங்க. அப்போ அது உங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு கம்மி. வேலை பளு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் டமாண்ட் ஆகும்போது நாங்களே ஆள் வச்சு எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஓய்வு இருக்கா இல்லையா? எனக்கு டயர்டாக தான் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை செய்யணும். சரி. உங்கள் சர்வீஸில் ஒரு நாளாவது நிறையா நஷ்டப்பட்டு ஐயோ இந்த விவசாயமே வேணாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சா? வந்தாலும் வேற வழியில் எங்களுக்கு இதை பண்ணி ஆகணும். உயிர் மூச்சு நாடி வேற வழியில் எங்களுக்கு அதை விட்ட வேற வழியில் நாட்டின் முதுகெலும்பே விவசாயி நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் கூகுள் ஏரியா ஃபுல்லாக விவசாயி தானுங்களா? டோட்டலாக ஃபுல்லாக விவசாயத்தை பண்ணிட்டு. ஆமாம், கேள்விப்பட்டு வந்திருக்கேன். கூகுள் துறை வேற. ஆனால் இதெல்லாம் ஆடா பூமி. ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த வறட்சியில் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? வறட்சி வந்து சார், தண்ணி இல்லாமல் வறட்சி வந்திருக்கு. இருந்தாலும் போர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜமாளிச்சுட்டு இருக்கு. அப்படிங்களா? சரிங்க. உங்களை தேடி இப்போ நான் பேடிக்கணும் வந்திருக்கேங்க. நேரம் ஒதுக்கி பேடி கண்டதுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன இருந்து சொல்லுங்க. ஒரே சொல்லுங்க. நஷ்டம் விவசாயத்தில் பாடுபட்டு உபயோகம் இல்லாமல் இருக்கு. சரிங்க. நான் இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா.